கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நுரையீரல் பிரச்சனைகள் வரும் அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா எல்லா பெண்களுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரெக்னன்சின்ற ஒரு ஃபேஸை தாண்டி தான் வந்து வரும். அப்படின்றதுனால பிரெக்னன்சி அண்ட் லங் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோல சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரெக்னன்சின்றது ஒரு 9 மாசம் காலம், 9 to 10 months வந்து ஆகுது. ஸோ பிரெக்னன்சி அப்போ லங்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் வருமா அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டண்டா, நானே நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் நம்ம பேஷண்ட்ஸா இருக்காங்க. நம்ம யோசிக்காத மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் லங்ஸ்ல வந்து இந்த பிரெக்னன்சில ஏற்படும். என்ன அப்படின்னு எடுத்தோம்னா, பிசியாலஜிக்கலாவே, அதாவது நார்மலாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரெக்னன்சின்றது என்ன ஆகும், வயிறு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசாகிட்டே போகும். கரெக்டா? எஸ்பெஷலி இந்த 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் 9 மாசம் போகும்போது வயிறு நல்ல பெருசாகும். அப்படி பெருசாகும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, லங்ஸோட ஃபங்க்ஷனை காம்ப்ரமைஸ் பண்ணுது. அப்ப லங்ஸை பிடிச்சி லைட்டா அழுத்துது. அப்போ ஜென்ரலாவே நார்மலா நடக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். ஏன் அப்படின்னா லங்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்றதுனால லங்ஸ்னால கொஞ்சம் ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. லங்ஸோட எஃப்ஆர்சின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி இது கொஞ்சம் குறையுது. அப்படி குறையறதுனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸர்ஷனல் பிரெத்லெஸ்னஸ் வந்து கொஞ்சம் இயல்பாவே ஏற்படும். பயந்துக்காதீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பிரெக்னென்ட் ஆகுது நல்லா நடந்துகிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்தா கொஞ்சம் லைட்டா மூச்சு வாங்குது, நான் ஒரு நிறைய மாசம் கர்ப்பிணியா இருக்கிறேன்னா கண்டிப்பா லங்ஸ் ஃபங்க்ஷன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும்னு யாரும் மறக்காதீங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்ல விரும்புறேன். ஒண்ணு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம அப்படி மல்லாக்கா நம்ம படுக்கிறோம்ல, நேரா அப்படி படுக்கிறோம்ல, நேரா படுக்கும் போது திருப்பி இந்த பிரெக்னென்ட் அந்த குழந்தை வந்து நம்ம ரைட்டா இன்டைரக்டா லங்ஸை வந்து இப்படி பிடிச்சி இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பிளஸ் இங்கேயும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அப்போ டயஃப்ராம்னு சொல்லக்கூடிய அந்த தசை வந்து ஃப்ரீயா, அதை டயஃப்ராம்ன்ற தசை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நுரையீரலை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து வெளியே விடுறதுக்கு முக்கியமான தசை வந்து டயஃப்ராம். அப்ப அந்த டயஃப்ராம் தசை வந்து பெரிய அளவுக்கு வந்து ஈஸியா போயிட்டு வர முடியாது. அப்போ படுக்கும் போதும் கொஞ்சம் மூச்சு கஷ்டமா இருக்கு விடுறதுக்கு அப்படின்ற ஒரு சிம்டமும் வந்து வரலாம். ஆனா இது ரெண்டுமே நான் எதுவும் கீழே கொண்டு வரேன்னு பாத்தீங்கன்னா பிசியாலஜிக்கல்னா என்ன அர்த்தம், நார்மலான விஷயங்க, பயந்துக்க வேணாம். அப்ப அதனாலதான் பிரெக்னென்ட் உமனுக்கு நிறைய மாசம் கர்ப்பிணிக்கெல்லாம் வந்து இந்த மகப்பேறு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சைடு ஒந்திரிச்சு படுத்துக்கோமா, மல்லாக்கா படுக்காத அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் இது. ரெண்டாவது வந்து இன்னொரு பிசியாலஜிக்கல் காரணம் சொன்னேன், நடந்தா கொஞ்சம் மூச்சு வாங்க, லங்ஸோட எஃப்ஆர்சி குறையுதுன்றதுனால. ஆனா இது ரெண்டுமே நார்மல். இதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம், போய் தேவையில்லாம டாக்டரை பார்க்க வேணாம். ரைட்? இவ்வளவுதான் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இம்பார்ட்டன்டான நோய் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்மா பேஷன்ஸ். அதாவது முன்னாடி இருந்தே எனக்கு இந்த அலர்ஜி வீசிங் ஆஸ்துமா இருக்கு, நான் ஆல்ரெடி முன்னாடி இருந்து கொஞ்சம் இன்ஹேலர்ஸ் எடுப்பேன், மாத்திரைங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பப்போ புகை வைப்பேன் அப்படின்றவங்க தான் இந்த பிரெக்னன்சில கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா பிரெக்னன்சில ஆஸ்துமா நோய் அதிகமாகும். ஓகே? ஏன்னா ஆஸ்துமான்றது ஒரு கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு சீசன் மாறும் போது தூசி போகப்படும் போது நம்மளுக்கு வரும். பிரெக்னன்சியும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தூண்டுதல் ஃபேக்டர். அப்போ நம்மளோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, இந்த ஆஸ்மா பேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரெக்னன்சி டைம்ல கேர்ஃபுல்லா இருங்க. உங்க நுரையீரல் டாக்டர் கூட கரெக்டான ஃபாலோ அப்ல இருங்க. வீசிங் வருது, மூச்சு வாங்குது, தொடர்ச்சியான இரும்பல் இருக்குன்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு ஆஸ்துமா வர்சன் ஆயிடுச்சுன்னா அது உங்க குழந்தையும் சேர்த்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால தயவு செஞ்சு உங்க ஆஸ்துமாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது முதல் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நோய் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, கிருமிகள், இன்ஃபெக்ஷன்ஸ். பிரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய அந்த மகப்பேறு டைம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட். அதாவது என்னன்னா எதிர்ப்பு சத்து குறைவா உள்ள ஒரு டைம். எல்லாமே சொல்லுவாங்க, பச்சை உடம்புக்காரி இந்த மாதிரி வந்து பிரெக்னெண்டா இருக்கா, அவளை தேவையில்லாம வேலை வாங்காதரா, திட்டாதரா, அடிக்காதரா அப்படி. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல அவங்க ஒருத்தர் கிடையாது, 2 பேர். ஒன்னு உள்ள வளருது அப்படின்னும் போது மொத்த பாடியோட எனர்ஜி அந்த குழந்தை வளர்றதுக்காக போயிட்டு இருக்கும். அதனாலதான் நல்லா சாப்பிடுங்க, இரும்பு சத்து கொடுங்க, இதை கொடுங்க, அதை சாப்பிடட்டும், இதை சாப்பிடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல உங்களுக்கு தெரியும், நம்மளோட பெரியவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதனால அவங்க உடம்பு பேசிக்கலாவே வந்து எதிர்ப்பு சத்து இந்த பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கிறதுனால கிருமிகள் உள்ள பூரும். நான் வந்து குஜராத்ல எம்டி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், இந்த ஃப்ளூ வைரஸ் டைம் அப்போ அக்டோபர் மாசத்தப்போ நான் அந்த ஐசியூல வந்துட்டு ஒரு 15-20 பேஷண்ட் இருக்காங்கன்னா அதுல ஒரு 3-4 பேஷண்ட் கர்ப்பிணி பெண்கள் அட்மிட் ஆவாங்க. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா கர்ப்பிணி பெண்கள்லாம் அட்மிட் ஆகுறாங்களே அப்படின்ற மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட இருக்காங்க, அவங்கலாம் வந்து ஐசியூல அந்த நிமோனியாவோட இருக்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஏன்னா அங்க 2 லைஃபை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பிரெக்னன்சி டைம் அப்போ இன்ஃபெக்ஷன் வரும்ன்றதுனால
இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த பிரெக்னன்சி டைம் அப்போ தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ஸை வந்து விசிட் பண்றது, கூட்ட நெரிசல்ல ரொம்ப தேவையில்லாம போறது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான தேவையில்லாத ஒரு இது கேதரிங்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த இறந்து போறாங்க சாவு வீடு இதெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் தேவையில்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிருமிகள் எங்கிருந்து நம்மளை தாக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால பிரெக்னன்சி அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல சுத்தமா சுகாதாரமா ஜாலியா இருந்துக்கிறது தான் ஒரு பெஸ்ட் நல்ல ஆப்ஷன். இல்லைன்னா இந்த இன்ஃபெக்ஷன் உள்ள போனதுனால நம்மள என்ன பண்ணுனே தெரியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபெக்ஷன் நான் கொடுக்கக்கூடிய 2வது முக்கிய அப்டேட்டா இருக்கு. 3வது பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அம்மாங்கள் பிரெக்னென்ட் ஆகிற டைம்ல என்ன நடக்குதுன்னா, ரத்த குழாய்கள் மற்றும் ரத்தம், இந்த ரத்தம் உறையிறது வந்து கொஞ்சம் மாறுதுங்க. ரத்தம் உறையிறது மாறுறதுனால ரத்த கட்டுகள் ஈஸியா ஃபார்ம் ஆகுது. அப்ப ரத்த கட்டுகள் ஃபார்ம் ஆகுறது இந்த பிரெக்னன்சில ரொம்ப காமன் அப்படின்றதுனால அந்த ரத்த கட்டுகள் ஃபார்ம் ஆகி நேரம் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வழியா லங்ஸ்ல மாட்டிக்குது. அப்ப லங்ஸ்ல போய் ரத்த கட்டு மாட்டிக்கிறது பேர் தான் வந்து பல்மனரி எம்பாலிசம். அப்போ பிரெக்னன்சி உமன்ஸ் அதனாலதான் வந்து ஃப்ரீக்வெண்டா கரெக்டா வந்து நம்மளோட மகப்பேறு டாக்டர் கிட்ட போயிட்டு செக்அப்ஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. ரத்த உறையிற ரேட் கரெக்டா இருக்கா, ரத்த உறையிறதுலாம் கரெக்டா இருக்கா, இந்த எம்பாலிசம் மாதிரி கிளாட் எல்லாம் ஒன்னும் ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி. மக்களுக்கு அந்த மகப்பேறு லேடிஸ்க்கு நான் தர க்ளூ என்னன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு கால் இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஒரு கால் மட்டும் வீங்குதா, இல்ல கால்ல வந்து ஏதாவது வலி வருதா, அந்த கால் இப்படி இப்படி அசைக்கும் போது பயங்கரமா வலி எடுக்குதா, கால் கலர் மாறுதா, திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்குதா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்னிங் சைன். ஏன கால்னு சொல்றேன்னா, ஜெனரலா அந்த ரத்த கட்டு கால்ல தான் ஆரம்பிக்கும். கால்ல ஆரம்பிச்சு அப்படியே மேல வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு லங்ஸ்ல போய் மாட்டிக்குது. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டா பிரெக்னன்சி உமனுக்கு நம்ம அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, திடீர்னு ஒத்த கால் வீக்கம், கால்ல வலி, கால்ல ரத்த குழாய் வந்து அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதே மாதிரி ஒரு திடீர்னு மூச்சு வாங்குது, இதுல ஏதாவது இருந்ததுன்னா பல்மனரி எம்பாலிசம்ஸ் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவும் பிரெக்னன்சில ரொம்ப காமன்ன்றதுனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வைக்கிறேன். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுனா, இந்த டெலிவரி டைம் அப்போ டெலிவரி டைம் அப்போ வந்து லங்ஸ்ல ப்ராப்ளம் வருமா சார்னா, கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது என்ன எஸ்பெஷலி எப்பனா, இந்த பனிக்கூடம்னு சொல்றல, உள்ள அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பனிக்கூடம் உடைஞ்சோன்னா அந்த பனிக்கூட தண்ணி எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை வெளியே வருது. அப்போ அந்த பனிக்கூடத்துல இருக்கிற தண்ணி திடீர்னு அந்த பிளட்ல பூந்து லங்ஸ்ல போயிட்டு அது வந்து ஒரு ரத்த கட்டு மாதிரி அது ஒரு கட்டை ஏற்படுத்தும். அது பேரு தான் பனிக்கூடம் மாட்டிக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா கரெக்டான மெடிக்கல் டேர்ம் என்னன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எம்பாலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் தான் அந்த பனிக்கோட தண்ணி, எம்பாலிசம்னா போய் லங்ஸ்ல போய் மாட்டிக்கிறது. அப்ப ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எம்பாலிசம் அப்படின்றது இந்த மாதிரி டெலிவரி டைம்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அது வந்து நம்மளோட உங்களோட பிரச்சனை, நீங்க எதுவும் தற்காத்து கொள்ளணுன்றது இல்ல, டாக்டர் அங்க இருக்காங்க. இந்த பாயிண்ட் எதுக்கு நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில கிராமத்துல கேள்விப்படுறேன், எஸ்பெஷலி வந்துட்டு ரொம்ப குக்கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மலைவாழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். வீட்டு பிரசவம்ன்ற கான்செப்டே இருக்கக்கூடாது. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி மட்டும் தான் நம்ம ப்ரமோட் பண்ணோம். யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரி பண்ணுங்க. ஏன்னா வீட்டுல டெலிவரி பண்ணும்போது இந்த மாதிரி திடீர்னு அந்த ஆம்னியாட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த பனிக்கூட தண்ணி உள்ள பூந்து லங்ஸ்ல போய் மாட்டிக்கிச்சுன்னா உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர வீட்டுல இருந்தா கண்டுபிடிக்க முடியாதுன்றத இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வந்துட்டு சொல்றேன். சமூக அக்கறையோட சொல்றேன். இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, ஹாஸ்பிட்டல் டெலிவரி தான் நம்ம ப்ரமோட் பண்ணறோம். தயவு செஞ்சு வீட்டுல யாரும் பிரசவ பார்க்காதீங்க அப்படின்ற பாயிண்டையும் நான் வந்து எடுத்து வைக்க விரும்புறேன். லாஸ்ட் அந்த பிரெக்னன்சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங், அதாவது தம்மு. ஸ்மோக்கிங்க்கும் பிரெக்னன்சிக்கும் பயங்கர லிங்க் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் வந்து எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்களும் புகைப்பிடிக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து பொய் சொல்லல, உங்க மனசாட்சிக்கே தெரியும். ஸோ நிறைய பெண்கள் வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்து இருக்கு. அப்படின்னும் போது நீங்க பிரெக்னென்ட் ஆகும் போது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம யூஎஸ் யூகே சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் சர்வசாதாரணமா சிகரெட் பிடிக்கிறாங்க. அதனாலதான் அந்த பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அங்க ஃபாரின்ல பிறக்கிற குழந்தைங்க அபார்ஷன் ஆகுது. நிறைய பேர் கன்சீவ் ஆக மாட்டேன்றாங்க. இன்ஃபர்டிலிட்டி லீட் ஆகுது. சிகரெட் பிடிக்கிறதுனால குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி குறையுது. சிகரெட் பிடிக்கிறதுனால குழந்தைங்களோட சைஸ் குறையுது. இந்த மாதிரி பல்வேறு காம்ப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு சேர்த்து பாதிக்குது. அப்போ
பிரெக்னன்சி அப்போ ஸ்மோக்கிங் இஸ் அப்சல்யூட்லி கான்ட்ராண்டிகேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அப்சல்யூட்லி கான்ட்ராண்டிகேட்டட், தப்பி தவறி கூட பிடிக்க கூடாது அப்படின்றத ஒரு பெரிய நோவா வந்து ஒரு நுரையீரல் மருத்துவரா வந்துட்டு உங்க எல்லாருக்கும் முன்னாடியே நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா நீங்க சிகரெட் பிடிக்கும் போது குழந்தைக்கு போற ஆக்சிஜன் குறையுது. குழந்தைக்கு போற ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி கம்மியாகும். குழந்தைங்களுக்கு போற பிளட் சர்க்குலை குறையும் போது வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் குழந்தைங்களோட சைஸ் குறையும். அது பேர் தான் ஐயூஜிஆர். அபார்ஷன் ஆகிறதுக்கு ஈஸி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த யூட்ரஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த சிகரெட் புகைனால வந்து அந்த பிளட் சப்ளை சரியில்லாததுனால டக்குன்ட்டு அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லிட்டே போலாம். அதனால தயவு செஞ்சு ஸ்மோக்கிங்கை வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற உமன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றேன். இன்னும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் வந்து ரொம்ப நேரம் உங்களை வந்து சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் சொல்லக்கூடிய நட்ஷெல் பாயிண்ட்ஸ் என்னன்னா, நார்மலாவே பிரெக்னன்சி அப்போ லங்ஸ் ப்ராப்ளம் லைட்டா கொஞ்சம் வந்து கம்ப்ரெஸ் பண்றதுனால நடக்கும் போது மூச்சு வாங்குறதோ படுக்கும் போது மூச்சு வாங்குறதோ வரும். அது நார்மல், யாரும் பயப்பட வேணாம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஆஸ்மா பேஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படின்றது பாயிண்ட் நம்பர் 2. மூணாவது, பிரெக்னன்சின்றது எதிர்ப்பு சத்து குறைவா இருக்கிறதுனால ஈஸியா இன்ஃபெக்ஷன் உள்ள போடணுன்றதுனால இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்கன்றது மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாலாவது, உங்களுக்கு கால் வீக்கம், ரத்த உரையிற பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த பல்மரி எம்பாலிசம்ல கேர்ஃபுல்லா இருங்க, நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட், எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி தான் பண்ணணும், யாரும் வீட்டுல பண்ணாதீங்க. ஏன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எம்பாலிசம் மாதிரி பனி கூட போய் லங்ஸ்ல மாட்டிக்கிற அந்த தண்ணி போய் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால அதை பத்தி கேர்ஃபுல்லா இருக்கணும், அவேர்னஸ் கொடுத்த அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லாஸ்டா, ஸ்மோக்கிங்ன்றது மிகப்பெரிய எமனா இந்த பிரெக்னன்சில அமையுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஆறாவது பாயிண்ட். ஸோ இந்த 6 முத்துக்களான பாயிண்ட்டை வந்துட்டு இந்த நம்மளோட பெண்கள் மற்றும் பிரெக்னென்ட் ஆகிற உமன்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா இருக்கு. இது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து எளிய முறையில ட்ரை பண்ணி உங்களுக்கு விளக்குறேன். அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஆதரவை நம்மளோட சேனலுக்கு தாங்க. உங்களால முடிஞ்ச வந்துட்டு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, ஷேரிங்ஸு, லைக்ஸு எல்லாமே வந்து தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.